எப்பவுமே சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு அதிகபட்சமான துன்பங்களை கொடுக்க மாட்டாரு. அப்படி கொடுத்தால் கூட எவ்வளவு துயரத்தை கொடுக்கிறாரோ அதுக்கு மேல உயரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டான விதியா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி சனி பகவான் துலா ராசியில உச்சம் பெறதுனால இந்த துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் எப்ப வந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு அல்லது எதிர்பாராத மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது யதார்த்தம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ரிஷப ராசியா இருந்துன்னு வைங்களே அல்லது ரிஷப லக்கணமா இருந்துன்னு வைங்களே, ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை சுக்கிர பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட இந்த சனி பகவான் 3 தலைமுறைக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்ப எங்க ராசிக்கு சனி பகவான் நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் லக்கணம் அப்படிங்கிற அந்த கட்டத்திலிருந்து வலது புறமாக எண்ணி வரும் பொழுது 3வது கட்டம் 3வது ஸ்தானம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல 3 அல்லது 6 அல்லது 11 இந்த ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய அமைப்பு இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது மதிப்பான விஷயம். இது மட்டுமல்லாமல் நேர்மையாக அல்லது நீதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா சனி பகவான் உங்க ஜாதகப்படி கெடுதல் இருந்தால் கூட அந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அந்த கெடுதலுக்கு மேல உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத உண்மை.